சாந்தாகாரம் வியகசயனம் பத்தநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலையோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற இந்த 2 பட்சங்கள் வளர்ப்புரை தேய்ப்புரை என்கின்றதாகிய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷங்களிலே வருகின்ற இந்த ஏகாதசி விரதம் என்று இந்த வளர்ப்புரை ஏகாதசியிலே சயன ஏகாதசி என்று இந்த மகாவிஷ்ணு பெருமானுக்கு அனந்த சயனத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். ஏகாதசி விரதம் இருக்கின்றவர்கள் இந்த விஷ்ணு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையொருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த ஏகாதசி விரதம். இப்பொழுது இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த பிரசித்தி பெற்ற நாகம் பூஜித்த நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் இது ஆனி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே இந்த நடைபெறுகின்ற உற்சவத்திலே தினமும் காலை மாலை அங்கே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் துவயஸ்தம்ப பூஜைகள் அலங்கார வசந்த பூஜைகள் சுவாமியினுடைய வீதிவல உற்சவங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் காலை மாலை உற்சவங்களில் சென்று அம்பிகையை தரிசித்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே வழிபாடுகள் செய்வது, நேர்த்திக்கடன்கள் செலுத்தி கொள்வது, நாகதோஷங்கள் கால்சர்ப்ப தோஷங்கள் இவையெல்லாம் நீங்குகின்ற வகையிலே அங்கே அந்த நாகம் பூஜித்த நாகபூஷணியை வழிபாடு செய்கின்ற வகையிலே அடியவர்களெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். உலகளாவிய ரீதியிலிருந்தும் இந்த அடியவர்கள் வந்து இங்கே பிரார்த்தனை செய்வதும், அவ்வாறு வர முடியாதவர்கள் ஆங்காங்கே அருகிலே உள்ள ஆலயங்களில் சென்று நைனை நாகபூஷணி அம்பாளை நினைத்து அங்குள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் அபிஷேகங்கள் செய்வித்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அந்த வகையிலே இந்த நைனை நாகபூஷணி அம்பாளுடைய உற்சவ காலங்களிலே இவ்வாறு இந்த முக்கியமான உற்சவங்கள் இலங்கை திருநாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறு சிறந்த ஆலயங்களிலும் உள்ள உற்சவங்களெல்லாம் இந்த ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்து ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்கும் அவர்களுடைய இல்லங்களிலே தொலைக்காட்சி மூலமாக இந்த நேரடி ஒளிபரப்புகளை செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஓம் தொலைக்காட்சி செய்து வருகின்றது. அந்த வகையிலே அந்த ஓம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் பணிபுரிகின்றவர்கள் அவர்களுக்கும் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய பரிபூர்ணமான திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே திருச்சட்ட வல்லுநர்கள் என்று அழைக்கப்பட்ட சிலர் இருந்தார்கள். அதாவது மோசேயுடைய காலத்திலே இருந்து இறைவன் கொடுத்த சட்டங்களை மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சட்டங்களை தியானித்து இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எல்லாம் எழுதி இந்த சட்டங்களை வல்லுநர்களாக அந்த சட்டங்களினுடைய அர்த்தங்களை அதை எப்படி கடைப்பிடிக்கலாம் என்றெல்லாம் படித்தவர்கள் திருச்சட்ட வல்லுநர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சட்டங்களை பற்றிய அறிவுரைகளை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த மறை சட்டங்களை திருச்சட்டங்களை அவர்கள் மக்களுக்கு போதிப்பதிலே அதனுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லுவதிலே இறுக்கமான மனநிலை கொண்டவர்களாகவும் அவர்கள் தாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டங்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பதையும் மறந்தவர்களைப் போல இருந்தார்கள். அதனால் இயேசுவுடைய போதனைக்கும் அவர்களுடைய மனநிலைகளுக்கும் அவர்களுடைய வழிமுறைகளுக்கும் இடையிலே முரண்பாடு எழத் தொடங்கியது. ஏனென்றால் முக்கியமாக இந்த சட்ட வல்லுநர்கள் மனிதர்களுடைய மாண்பை மதித்தவர்களாக இருக்கவில்லை, அல்லது கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த நோக்கத்தை இழந்து போயினர். இதனால் இயேசு அவர்களை கடுமையாக சாடுகின்றார். நீங்கள் இந்த சட்டங்களை மனிதர்கள் மீது, பாமர மக்கள் மீது திணிக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் அவர்களை துன்புறுத்துகின்றீர்கள். நீங்கள் இதனால் அவர்களுடைய வாழ்விலே பெரும் சுமைகளை நீங்கள் சுமத்துகின்றீர்கள் என்று. இந்த சட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாங்கள், அல்லது சமுதாயத்திலே வழிநடத்துனர்களாக இருக்கின்றவர்கள், அல்லது திரு அவையிலே மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள், குருக்கள், இவர்களை போன்ற இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கற்று தேர்ந்து இந்த அறிவின் நிமித்தம் அவர்களுக்கு கீழே இருக்கின்றவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திருச்சட்ட வல்லுநர்களை போன்று சில வேளைகளிலே நாங்கள் இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய அதிகாரம், அதாவது நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் என்று சொல்லி சில வேளைகளிலே சட்டங்களை எங்களுக்கு சாதகமாக திரிவுபடுத்துகின்றவர்களாகவும் எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். நாங்கள் சரி என்பதை இந்த அறியாமையிலே இருக்கின்ற மக்கள் அல்லது சாதாரணமான மக்கள் மத்தியிலே எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாக, அதன் வழியாக எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று இந்த சட்டங்களை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். அது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது பெரியோர்களாக இருக்கலாம், அல்லது கல்விமான்களாக இருக்கலாம், அல்லது தலைவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கூறுகின்றார், நீங்கள் அந்த சட்ட வல்லுநர்களை பார்த்து நீங்கள் ஐயோ கேடு என்று சொல்லி கூட அவர்களை சாடுகின்ற இயேசு எங்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருந்து நாங்கள் எப்படி இந்த சமூகத்திலே ஒழுங்கையும் சட்டத்தையும் நாங்கள் நிலைநாட்டுவதற்கு ஒரு சுயநலமற்றவர்களாக,
உண்மையிலேயே மற்றவர்களை அன்பு செய்கின்றோம் என்பதற்காக அவர்களை கடவுளுடைய சித்தப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருக்காமல் இந்த சட்டங்களை, அதாவது கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வழிமுறைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நாங்கள் எப்படி மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்கு நாங்கள் அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றோம். இத்தகைய சிந்தனைகளோடு இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை அணுகுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்க உணர்வு நிறைந்தவர்களாக நாங்கள் அவர்களை நடத்தி அவர்களை நல்வழிப்பாதையிலே, நன்னெறியிலே அவர்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல்களையும் ஆசீர்களையும் தர வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள்.
ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது. ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாதே என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.